அரியர் வச்ச பசங்க அந்த பசங்களை வந்து காலேஜுக்கு வந்து படிப்பாங்க நம்பி சேர்த்துனா பேரண்ட்ஸ் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு நான் இடையில வந்து வந்த நீயா நானா தான் நேற்று வந்து டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு. நீயா நானால எப்படி நடந்துச்சு, அப்புறம் பேரண்ட்ஸ் அழுதாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம யோசிக்கிறத விட நம்மளோட ரியல் லைஃபுக்குள்ளே என்ன நடந்துச்சு, இங்கே என்ன பெருசாக பேசினாங்க, இவன் அரியர் வச்சிருக்கான் அப்படிங்கிறத ஒருத்தன் பெருமையாக நினச்சிட்டு இருக்கான். அதே மாதிரி அரியர் வச்சிருந்தாலும் நான் வந்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேசிகிட்டு இருக்கு. அப்புறம் படிப்புன்னு ஒன்று இருந்தால் தானே வாழ்க்கையில் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா பேசிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இவங்கள வந்து படிக்காமல் என்ன தான் இவங்க வந்து வாழ்க்கையில் சாதிப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய கொஷின்ஸ்லாம் வச்சுட்டு இருக்காங்க. ஆனால் வந்து பசங்க வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் படிக்கும் பொழுது எதை நோக்கி வந்து பசங்க படிக்க போகிறாங்க, பேரண்ட்ஸ் வந்து எந்த நம்பிக்கையில் வந்து காலேஜ் போய் சேர்த்துறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய 2 கொஷினுக்கு பதில் தெரியாமல் நம்ம வந்து இந்த டாபிக் பேசுறது யூஸே கிடையாது. ஒரு பையன் எதுக்கு போய் காலேஜ் படிக்க போகிறான், படிப்புனா என்னங்க ஃபஸ்ட்டு, எனக்கு அது வந்து ரொம்ப வருஷமாக தெரியல. 25 வயசு வரைக்கும் எனக்கு படிப்புனா என்னன்னு தெரியல. நானும் எல்லாத்து மாதிரியும் வெறும் வந்து 10th வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மக்கப் பண்ணி மார்க் வாங்கிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் போய் ஜாயின் பண்ணிவிட்டு, அதாவது மார்க் அதிகமாக வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட்டில் போய் ப்ரைவேட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணிவிட்டு அங்கே போய் மார்க் கம்மியாகி போய் அதுக்கப்புறமேட்டு காலேஜ் வந்து டொனேஷன், அதாவது எனக்கு கவுன்சிலிங் வந்து கூப்பிட்ட கூட நான் டொனேஷன் கொடுத்து போய் ஒரு காலேஜில் சேர்ந்து என் வாழ்க்கையை அழிச்சிக்கிட்டேன். நான் ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறனால தமிழ்நாட்டில் பல பேருடைய வாழ்க்கையை வந்து இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அழிச்சிருக்கு. அதில் வந்து என்னுடைய வாழ்க்கையும் அழிச்சிருக்குன்னு சொல்ல முடியாது. எனக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு ஃபீல்டை அந்த ஃபீல்டை நான் செலக்ட் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு என்னை சுற்றி இருக்க சூழ்நிலை வந்து என்னை மாற்றிடுச்சு. நானும் என் மைண்ட் செட் அப்படி மாற்றிக்கிட்டேன்னு தான் சொல்லணும். சூழ்நிலை மாற்றினாலும் நமக்கு எங்கே போச்சு புத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதனால் நான் தான் மாற்றிக்கிட்டேன். என்னத்துக்கு படிக்கிறோன்னே தெரியாமல் நானும் வந்து படித்து முடிச்சு இன்ஜினியரிங்னு ஒரு டிகிரி வாங்கிட்டு இப்போ வேறு வழியே இல்லாமல் வேறு ஏதோ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணி இப்போ இங்கே யூடியூப்பில் உட்காந்து இப்போ கத்திட்டு இருக்கேன். இந்த மாதிரி எத்தனை பேர் வந்து தனக்கு சம்மந்தம் இல்லாத படிப்பை வந்து செலக்ட் பண்ணுறாங்க தன்னோட வாழ்க்கையில். நம்ம வந்து 10th வரைக்கும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே வந்து ஜென்ரலாக எல்லாருமே ஒரே சப்ஜெக்ட் தான் இருக்கும். இது தான் படிக்கிறோம், இந்த ஃப்ளோவில் தான் போகிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் இந்த 11th வரப்போ எந்த குரூப் செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இருக்கும். அந்த கொஷின் மார்க்குக்கு நம்ம யாருக்குமே வந்து பதில் கிடைக்காது. 10th வந்து லாஸ்ட் பெஞ்சில் நம்ம கூட உட்காந்துட்டு இருந்த பையன், 10th வந்து நம்ம கூட வந்து கேம் விளாண்டுட்டு இருந்த பையன், இப்படி ஒவ்வொருத்தரும் என்னென்ன சொல்கிறானோ அவனுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு குரூப் எடுத்து வந்து நம்ம படிப்போம். நமக்கு தெரிஞ்சது எத்தனை குரூப்புங்க? 12th நமக்கு என்ன குரூப் தெரியும்? கம்ப்யூட்டர் சயின்ஸு, மேத்ஸ், பயாலஜி, அப்புறம் ஆர்ட்ஸு, பியூர் சயின்ஸு, அதுக்கப்புறமேட்டு இப்போ பக்கமாக வந்து பார்த்திங்கன்னா ஒகேஷ்னல் வந்துச்சு. இப்படி வந்து மொத்தமாக சேர்த்து நமக்கு ஒரு 5-6 குரூப்புக்கு மேலே நமக்கு தெரியாது. ஆனால் பெரிய ஷாக்கிங்கான ஒரு விஷயத்தை வந்து நான் பக்கமாக கேள்விப்பட்டேன். அது வந்து நிறைய பேருக்கு தெரியுமா தெரியாதா தெரியல. 12th நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப், 11th 12th நம்ம செலக்ட் பண்ணக்கூடிய குரூப் வந்து கிட்டத்தட்ட 70 குரூப் இருக்குது. 70 டிஃப்ரெண்ட் குரூப்ஸ். இன்னும் ரொம்ப கொடுமையான விஷயம் என்னென்னா ஃபோட்டோகிராஃபிக்கு கூட ஒரு குரூப் இருக்குது. நிறைய பேருக்கு தெரியாது, எனக்கே ரொம்ப நாளாக தெரியாது. எனக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே தெரியும். ஃபோட்டோகிராஃபி அப்படிங்கிற ஒரே ஒரு குரூப்பு தமிழ்நாட்டுக்குள்ளேயே ஒரே ஒரு ஸ்கூலில், ராயப்பேட்டாவில் இருக்கிற ஒரே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் மட்டும்தான் ஃபோட்டோகிராஃபிக்கு 11th 12th குரூப் இருக்குது. இது எது மூலமாக தெரிஞ்சிச்சுன்னா, ஆனந்த விகடனில் வந்து ஞானின்னு ஒருத்தர் வந்து எழுதிட்டு இருந்தார் ஒரு காலத்தில். அந்த ஞானி அவர்கள் வந்து அவருடைய பையனை அந்த குரூப்பில் தான் சேர்த்துவங்கிறதுக்கு கண்டுபிடிச்சி, ஒரே ஒரு ஸ்கூல் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் சேர்த்துருக்காரு. ஏன்னா தன்னோட பையனுக்கு 10th முடிச்சதுக்கப்புறம் அவனுடைய டேலண்ட்டு, அவனுக்கு வந்து என்ன இன்ட்ரெஸ்ட் அப்படின்னா அவன் வந்து ஃபோட்டோகிராஃபியில் படிக்கணும் அப்படிங்கிறது அவனோட இன்ட்ரெஸ்ட்டுன்னு கண்டுபிடிச்சி அதில் போய் சேர்த்துருக்காரு. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஏன் இந்த மாதிரி அரியர் வருது, ஏன் இந்த மாதிரி நம்ம ஒழுங்காக படிக்கிறதில்லை அப்படின்னா, மெயினான விஷயம் என்னென்னா 1ஆம் கிளாஸ்லேருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் நம்ம கிளாஸுக்குள்ளே எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். சயின்ஸு, தமிழ், மேத்ஸு, சோசியல் சயின்ஸு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணுறோம். எல்லாமே ஹிஸ்ட்ரி. தமிழில் நம்ம செய்யுள் படிக்கிறோம், உரைநடை படிக்கிறோம், எல்லாமே படிக்கிறோம். அதை விட ஒரு அற்புதமான விஷயம், சப்ளிமெண்டல் புக்குன்னு ஒன்று வரும் பார்த்தீங்களா, தமிழுக்கு வந்து துணைப்பாடம் ஒன்று வரும். அந்த துணைப்பாடம் தான் நம்ம வாழ்க்கைக்கு உண்டான அர்த்தத்தை கொடுக்கறதுக்காக ஒரு கட்டுரையோ, ஒரு கதையோ, ஒரு நாவலையோ சுருக்கி அதில் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுதான் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். ஆனால் அந்த துணைப்பாடத்தை நம்ம நிறைய ஸ்கூலில் வந்து எடுக்கிறதே கிடையாது. அதே மாதிரி அந்த துணைப்பாடத்தையும் மனப்பாடம் பண்ணி எழுத வச்சு அந்த குழந்தைங்களை யோசிக்கக்கூடிய ஒரு மனப்பான்மையில் வச்சுக்கிறதில்ல. இந்த 12 வருஷம் நம்ம வந்து ஸ்கூலில் படிக்கிறோம்ல, ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும். பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, டான்ஸ் போட்டி, எல்லா போட்டி இருக்கும். அது எல்லாமே எதுக்கு பண்ணுறாங்கன்னா, இப்போ இருக்க ஸ்கூல் எல்லாமே ஒரு ஷோகேஸ் பண்ணுறதுக்காக. என் ஸ்கூல் வந்து இந்தளவு டேலண்ட்டை கொண்டு வருது, இந்தளவு நாங்கள் இதை பண்ணுறோம் அதை பண்ணுறோம் சொல்கிறாங்களே தவிர, அந்த 10th அப்புறமேட்டு 70% ஸ்டூடெண்ட்ஸை வெறும் மார்க்குக்கு பின்னாடி ஓடுற ஆட்டு மந்தைகளாக மாற்றிடுறாங்க. ஸோ இவனுக்கு வந்து வாழ்க்கைன்னு என்னன்னு தெரியாது. எந்த ஒரு கிளாஸுக்குள்ளே வர டீச்சராக இருக்கட்டும், ஸ்கூலாக இருக்கட்டும், அவங்க கிளாஸ்க்குள்ளே இருக்கிறாங்களா பாடம், அதில் ஒரு நிமிஷமாவது அந்த டேலண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா? ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, நீ என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. எப்போது 1ஆம் கிளாஸ்லேருந்து 5ஆம் கிளாஸ்க்குள்ளேயே கேட்பாங்க. என்னையெல்லாம் சின்ன வயசில் கேட்டாங்க, என்ன ஆக போகிற அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. எல்லாருமே கலெக்டர், டாக்டர் அதுன்னு சொல்லி எல்லாத்துக்கும் வாய்க்கு வந்தெல்லாம் சொல்லுவோம்ல, அதெல்லாம் ஒரு ஆசையில் சொல்லுவோம். அந்த ஆசை இருக்குல்ல, அதை வந்து மறந்துடுவோம். நம்ம 10வது 11வது படிக்கிற டைமுக்குள்ளேயே நம்ம எல்லாத்தையும் மறந்துடுவோம். ஏன்? நம்ம ஆசைகளை விட நம்மளை சுற்றி இருக்கிற படிப்பு, இவங்க சொல்லிக் கொடுக்குற எல்லா விஷயங்களும் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம ஆசைகளையே மறக்கடிச்சிட்டு நம்மளை மார்க்குக்கு பின்னாடி ஓட வச்சிருக்கு. சரி, என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னா, சின்ன வயசில் 6வது வரைக்கும் படிப்போம், 12th முடியாதுக்கப்புறம் ஜாலியாக இருப்பேன்னு சொல்லுவாங்க. 12th முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, மார்க்குன்னு புஷ் பண்ணனால காலேஜுக்குள்ளே போனோடனே பசங்களோட முதல் தாட் என்னன்னா ஜாலியாக இருக்கணும். இத்தனை வருஷமாக வந்து நம்ம படிக்க போயிட்டோம், அதே மாதிரி மார்க் பின்னாடி ஓட விட்டுறாங்க,
பாஸ் ஆகிருக்கணும் ஃபெயில் ஆகிருக்கணும். காலேஜ் லைஃப் வந்து நான் என்ஜாய் பண்ணணும், நிம்மதியாக வந்து அரியர் இருக்குது இப்போ கூட வச்சுக்கிட்டு நம்ம கடைசியில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தாட் ஏன் வருது அப்படின்னா, அவன் சின்ன வயசில் அந்த படிப்பை ரசித்து படிக்கலை. 12th வரைக்கும் ஒழுங்காக ரசித்து படிக்கலை. ரசித்து படிச்சிருந்தானா கண்டிப்பாக அவன் வந்து காலேஜ் லைஃப்பில் சந்தோஷமாக படிப்பான். ஒரு அரியர் 2 அரியர் வைக்கிறான் அப்படின்னா, மேக்ஸிமம் ஒரு 5 அரியர்களை வைக்கிறான் அப்படின்னா, அவனுக்கு அந்த பாடத்தில் ஒழுங்காக சப்ஜெக்ட்டுக்கு சார் வரல, ஒரு ஸ்டாஃப் இல்லை அப்படின்னு அர்த்தம். 20 அரியர் 30 அரியர் வைக்கிறான்னா அவனுக்கு அந்த படிப்பு மேலேயே அக்கறை இல்லைன்னு அர்த்தம். அந்த அக்கறை இல்லாத தனத்துக்கு இது ஒரு மிகப்பெரிய காரணம். ஏன்னா படிப்பாகவே வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. நம்மளோட வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான விஷயம்னு சொல்லிட்டு அந்த படிப்பை நம்ம சொல்லிக் கொடுக்குறது கிடையாது. மார்க் வாங்கினா என்ட்ரன்ஸில் போய் எழுதுவேன், என்ட்ரன்ஸ் எழுதுனா என்ட்ரன்ஸில் வந்து மார்க் வாங்கி முன்னாடி போயிடுவேன். எங்கே பார்த்தாலும் மார்க். ஆனால் அந்த டேலண்ட்டுங்கிற ஒரு வார்த்தையே கிடையாது. ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு உள்வல திறமை இருக்குங்க. சத்தியமாக சொல்கிறேன், எல்லாத்துக்கும் ஒரு சின்ன டேலண்ட் இருக்கும், ஏதோ ஒரு டேலண்ட் இருக்கும். அந்த டேலண்ட்டை வந்து பொறித்தட்டுற டீச்சர்ஸ் வந்து இந்த காலத்தில் கிடையாது. அவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா மார்க்குன்னு சொல்லி கொடுக்குற ஒரு விஷயங்கள் தான் இருக்கே தவிர, டீச்சர்ஸ் மட்டும்தான் ஒரு மாணவனுடைய டேலண்ட்டை கண்டே பிடிக்க முடியும். அப்படிப்பட்ட டீச்சர்ஸை வந்து நான் வந்து இந்த காலத்தில் வந்து என்னோட எந்த பசங்களும் சரி, எனக்கு பின்னாடி வந்து என்னோட தங்கச்சிங்க படித்தாங்க எல்லாருமே சரி, எல்லோரும் மார்க் நிறைய வாங்கியிருக்காங்களே தவிர எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ஆசைகள் கிடையாது. குழந்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 12th இருக்கும் பொழுதே வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன ஆக போகிறேன் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்கணும். அந்த ஐடியாஸே இல்லை. இப்போது இன்ஜினியர் ஆக போகிறேன்னா எப்படி உனக்கு அந்த ஐடியா வந்தது? யாரோ ஒருத்தன் படிக்கிறான், பக்கத்தில் இருக்கிற இன்ஜினியரிங் படிக்கிறான், இவன் இன்ஜினியரிங் படிக்கிறான், அவன் இன்ஜினியரிங் படிக்கிறான், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாஸில் வந்திருக்கு. ஆனால் அங்கே உட்காந்துருக்க பேரண்ட்ஸ் வந்து ஃபீல் பண்ணுறதுனால யூஸே கிடையாது. ஏன் ஃபீல் பண்ணணும்? உங்கள் குழந்தைய வந்து சின்ன வயசுலேருந்து பார்த்துருக்கீங்க, எதில் உங்கள் குழந்தை வந்து சந்தோஷமாக இருக்குது, எது பண்ணுனா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த பேரண்ட்ஸும் அவங்க வீட்டில் கண்டுபிடிக்கலாம். அந்த பேரண்ட்ஸ் கண்டுபிடிச்சி என் பையன் இதுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி என்றைக்கு பேரண்ட்ஸ் வந்து என் பையன் வந்து மார்க்கே இல்லைனாலும் பரவாயில்ல, ஆவரேஜாக ஒரு மார்க் 70% மார்க் வாங்குறான் அப்படின்னா கூட என்னுடைய பையன் வந்து பார்த்திங்கன்னா இந்த துறையில் சாதிக்கணும், அவனுக்கு பிடிச்ச துறை, பாட்டு பாட்டுக்கு உண்டான சுச்சுவேஷனை அமைச்சு கொடுக்கணும். ஆனால் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த டிவியில் எல்லாமே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ ஒரு குழந்தை இருக்குது, ஒரு ஏழை வீட்டில் ஒரு குழந்தை பிறகுது, அந்த குழந்தைக்கு வந்து பாட்டு பாட பிடிக்கும் அப்படின்னா, இந்த பாட்டு பாடுறத வந்து டிவிலெலாம் பார்க்குறப்போ வந்து பெரிய ஆளுங்க நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு 10 பேர் கலந்துக்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு குழந்தை மட்டும் தான் ஏழை வீட்டிலேருந்து பெரிய இடத்துக்கு போயிருக்கும். மீது எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா செட்டில்டு ஃபேமிலியிலேருந்து இருப்பாங்க. ஸோ மொத்தமாக இருக்கிற 8 கோடி பேத்தில் வந்து பார்த்திங்கன்னா 10 பேர் செலக்ட் பண்ணுறாங்க. அந்த 10 பேர்த்துலேயும் ஒரே ஒரு குழந்தைக்கு தான் சான்ஸ் கிடைக்குது. அந்த ஒரு குழந்தையாக நம்ம குழந்தைய மாற்ற முடியுமா அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய கொஸ்டின் வரப்போ எல்லாருமே அந்த துறையிலேருந்து வெளியே போக முயற்சி பண்ணுறாங்க. அதுதான் எல்லாத்தோட வாழ்க்கையிலுமே நடக்குது. இந்த வாழ்க்கையிலையும் அப்படி தான் நடக்குது. படிப்பும் அப்படி தான் செலக்ட் பண்ணப்படுது. இப்போ எல்லாருமே இன்ஜினியரிங் படித்தா வேலை கிடைச்சிரும் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் இன்ஜினியரிங் படிக்க வைக்கிறாங்க. ஒரு சின்ன ஒரு கணக்கு தாங்க, உலகத்திலே ரொம்ப சின்ன கணக்கு. தமிழ்நாட்டில் மொத்தம் ஒரு 1000 சாஃப்ட்வேர் கம்பெனி இருக்குன்னா ஒரு வருஷத்துக்கு 100 பேர் எடுக்கிறாங்க அப்படின்னா 100 × 1000 வந்து பார்த்திங்கன்னா 1 லட்சம் பேர். மினிமம் 4 லட்சம் பேர் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா வருஷம் வெளியே வராங்க. 1 லட்சம் பேருக்கு வேலை கிடச்சிச்சு, மீதி 3 லட்சம் பேர் எங்கே போவான்? இது ஒரு வருஷத்தில் நடக்கல. கடந்த 5 வருஷத்துக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா 20 லட்சம் பேர் இன்ஜினியர் வெளியே நிற்கிறான். இந்தியா ஃபுல்லாக 3 கோடி பேர் இன்ஜினியரில் வந்து வெளியே வந்து நிற்கிறான். ஏன் அப்படின்னா, ஒரு டைம் வந்து இன்ஜினியரிங்னா பெருமை அப்படின்னு வந்து தெரிஞ்சதுக்கப்புறமேட்டு எல்லாம் இன்ஜினியரிங்கே சேர்த்து படிக்க வச்சாங்க. அந்த குரூப்பில் தான் நானும் மாட்டிக்கிட்டேன். இப்படி எல்லாருமே வந்து சம்மந்தம் இல்லாத, அவங்களுடைய டேலண்ட்டுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு துறையில் வந்து புகுத்துனதுனால மட்டும்தான் இந்த மாதிரி வந்து விஷயங்கள் வந்து பசங்க வந்து வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வருது. இந்த அரியர் வைக்கிறதுனால வந்து ஒரு பையனுடைய வாழ்க்கையை வந்து நாசமாக போயிருன்னு சொல்லவே முடியாது. டிகிரி முடிக்காதவங்க தான் வந்து கிட்டத்தட்ட வந்து 90% வந்து உலகத்திலே பெரிய பணக்காரனாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன். பணம் மட்டுமே டேலண்ட் கிடையாது. ஆனால் வந்து பணம் இருந்தால் மட்டும்தான் டேலண்ட்டில் சாதிக்க முடியும்னு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தனும் சரி, எல்லாருமே தன்னோட வாழ்க்கையில் வந்து 0லேருந்து தான் மேலே வந்திருக்காங்க. அந்த 0லேருந்து மேலே வர்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்று அவங்க பேரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணி ஒருத்தவங்களை கொண்டு வந்திருப்பாங்க. இல்லை அப்படின்னா அந்த பேரண்ட்ஸை மீறி அந்த டேலண்ட்டை நீ கொண்டு வர முயற்சி பண்ணணும். காலேஜ் லைஃப்பில் உனக்கு எவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குது, உன்னை யாரும் கேள்வி கேட்கறதில்ல. அரியர் வச்சாலும் எதுவும் கேள்வி கேட்கறதில்ல, 30 அரியர் வச்சாலும் உனக்கு கேள்வி கேட்கறதில்ல. ஆனால் அந்த கேள்வி கேட்காத விஷயத்த நீ உன் வாழ்க்கையில் எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சு பார்த்தனா கண்டிப்பாக உனக்கே வந்து செருப்புகள் தெரிச்ச மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம நிறைய டைமை யூஸ் பண்ணுறதில்ல. வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க அரியருக்கு வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மேலே இல்லாத இன்ட்ரெஸ்ட் மட்டும் தான் காரணம் அப்படின்னு ஒரு ஆங்கிளில் யோசிச்சா கூட, நம்ம வந்து காலேஜ் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கூல் லைஃப்பில் நிறைய பேர்கிட்ட பேசியிருக்க மாட்டோம். செக்ஷுவல் எஜுகேஷன்ஸே கிடையாது. ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம சின்ன வயசில் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறப்பலாம் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணுங்கிட்ட நிறைய பேசாமல் இருப்போம். காலேஜ் லைஃப்பில் தான் வந்து பேச வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். பொண்ணுங்களை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுனே தெரியாது. ஸோ அந்த நேரத்தில் பிரச்சனையாக வரும். பொண்ணுங்களை ஹேண்டில் பண்ண தெரியாது. முதல்ல இங்கிலீஷில் பாதி பேர் வந்து எக்ஸாம் எழுதுவான், தமிழ் மீடியம் படிச்சவன் எக்ஸாம் எழுதுவான். அது ஒரு பிரச்சனையில் வந்து நிற்கும். ஃப்ரீடம் வந்து இருக்காது ஸ்கூல் லைஃப்பில். இப்படி ஒவ்வொரு விஷயங்களும் புஷ் பண்ணி நம்மளை எல்லாத்தையும் எங்கே கொண்டு போய் நிறுத்துது அப்படின்னா ஜாலியாக இருக்கணும். அதே மாதிரி கெட்ட பழக்கத்துக்கு அடிமையான பாதி குரூப் இருக்குது காலேஜில். தம் அடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, காலேஜுக்குள்ளே நிறைய தவறுகள் நடக்குது. நிறைய விஷயங்கள் திருத்திக்க வேண்டியது இருக்குது. ஏன்னா அதெல்லாம் வயசோட கோளாறு. வயசு கோளாறில் பண்ணுகின்ற எல்லா தவறுகள் மட்டும்தான் மிகப்பெரிய காரணமாகவும் நிற்குது படிப்பு கெட்டு போகிறதுக்கு. பசங்களுக்கும் சரி பொண்ணுங்களுக்கும் சரி. இங்கே இருக்கிற காலேஜ் லைஃப்பை முடிச்சுட்டு வரும்பொழுது வெறும் அரியர் இருக்கிறதுக்கு உண்டான காரணம் நம்ம படிப்பு மேலே வைக்காத ஈடுபாடு, அதே மாதிரி நம்ம டேலண்ட் மேலே வைக்கப்படாத ஈடுபாடு. ஏன்னா திருப்தி தரக்கூடிய ஒரு மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, உங்களுடைய டேலண்ட் மேலே நீங்கள்
வைக்கிற இன்வால்மெண்ட் மட்டும்தான் உங்களை வந்து திருப்திப்படுத்துமே தவிர வேறு எதுவுமே உங்களை திருப்திப்படுத்தாது. வேலைக்காக தான் எல்லாருமே இங்கே படிக்கிறோம். உண்மையாலுமே நம்ம ஒரு வேலை செய்யறதுக்காக தான் இங்கே படிக்கிறோமே தவிர நம்ம டேலண்ட்டை வந்து மேலே கொண்டு வந்து அந்த டேலண்ட் மூலமாக 4 பேருக்கு வேலை கொடுக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு தைரியத்தை வந்து யாருமே சின்ன வயசுலேருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறதே கிடையாது. அதை சொல்லிக் கொடுத்தா இந்த அரியர் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமான விஷயம் நம்ம வாழ்க்கையில். ஸோ யோசிச்சு பாருங்கள். இதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிஞ்ச தம்பியாக இருக்கட்டும், தங்கச்சிங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு டிகிரி படிக்கிறாங்கன்னா, இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு டிகிரியாக வேணா இருக்கட்டும், அந்த டிகிரியை இன்வால்மெண்ட்டோட படித்தவன் எல்லாருமே வேலையில் இருப்பான். இன்வால்மெண்ட் இல்லாமல் நம்ம ஒரு டிகிரிக்காக படிக்கணும் அப்படின்னு சொன்னவன் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலைக்கு சம்மந்தம் இல்லாத, அந்த படிப்புக்கே சம்மந்தம் இல்லாத ஒரு வேலையில் இருப்பான். நம்ம பேரண்ட்ஸ் முதல்ல யோசிக்கணும், ஏன் வந்து நீ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு ஏன் இந்த வேலையில் வேலை பார்க்குற அப்படிங்கிறத விட, எந்த வேலையை பார்த்தாலுமே சரி அந்த வேலை நம்மளோட வாழ்க்கைக்கு உண்டான சோர்ஸை ஒழுங்காக கொடுக்குதா அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் தான் யோசிக்கணுமே தவிர இதை தான் போய் பண்ணணும்னு சொல்லி அந்த பையனை புஷ் பண்ணினீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாழ்க்கைக்குள்ளே இந்த டைமில் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் கிடையாது. ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிகிரி ஹோல்டர்ஸ் அதிகமாக போயிட்டாங்க, வேலைகளோட எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப கம்மியாக போய் ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு கம்பெனிகள் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்க முடியாது. அப்படிங்கிறனால முதல்லையே நிறைய ஸ்கிப் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, உங்கள் குழந்தையோடைய டேலண்ட்டை கண்டுபிடிச்சி அந்த டேலண்ட்டில் புகுத்துங்க. கண்டிப்பாக அந்த டேலண்ட்டுக்கு உண்டான திருப்தியாச்சும் அவனோட வாழ்க்கையில் கிடைக்கும். அதாவது அவன் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறதுக்கு பயப்பட மாட்டான். இது என்னோட டேலண்ட்டு, அதை நான் ப்ரூவ் பண்ணி காட்டுவேன் அப்படிங்கிறதுக்காக அதில் ரொம்ப புஷ் பண்ணி எவ்வளோ தூரம் கஷ்டம் வந்தாலும் அதில் வந்து அவன் உழைப்பான். நீங்கள் டேலண்ட்டு சொல்லி கொடுத்தீங்கன்னா, படிப்பு சொல்லி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உழைக்கிறதுக்கு இது மாதிரி தான் சோம்பேறித்தனப்பட்டு அரியர் வைப்பான், எல்லாத்தையுமே தான் பண்ணுவான். இது பசங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்கான விஷயமும் கிடையாது, பேரண்ட்ஸை குறை சொல்கிறதுக்கான விஷயமும் கிடையாது. 2 பேர்கிட்டையுமே குறை இருக்குங்க. தன்னோட சொந்தத்தில், பக்கத்து தெருவில், பக்கத்து வீட்டில் ஒரு பையன் இதை படித்து முன்னேறிருக்கான் அப்படிங்கிறதுக்காக தன்னோட குழந்தைய அதை படிக்க வைக்கணும்னு சொல்லி ஆசைப்படுற பேரண்ட்ஸ் இருக்க வரைக்கும், அதே மாதிரி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து இதை பண்ணிகிட்ருக்கான் அதனால் நம்மளும் அதை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட டேலண்ட்டு என்னென்னு புரிஞ்சிக்காமல் ஏதோ ஒரு டிகிரி எடுத்து படிக்கிற பசங்க இருக்கிற வரைக்கும் இந்த டிகிரி, இந்த அரியர்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த டேலண்ட் அப்படிங்கிற வார்த்தை இல்லாமல் இது எல்லாமே அதிகரிச்சுக்கிட்டே தான் போகும். நம்மக்கிட்ட வந்து எல்லாருமே படிப்பை விற்றுக்கிட்டு இருக்காங்க. நம்ம படிப்பை தேடலை, நம்ம படிப்பை தேட ஆரம்பிக்கணும். அது வந்து இந்த ஜென்ரேஷன்லையாச்சும் அதிகமாக ஆகணும்னு சொல்லி நான் ஆசைப்பட்றேன். யோசித்து பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது தவறாக பேசியிருந்தேன்னா அதையும் கமெண்டில் பண்ணுங்கள். நம்ம நிறைய விஷயங்கள் பேசுவோம். நன்றி, வணக்கம்.